என்னுடைய பர்சனல் ஹோல்டிங்ஸை நான் இது வரைக்கும் விற்க மாட்டேன் கோல்டை. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் லெவரேஜ் தான் பண்ணுவேன். ஓகே, அதுதான் பெஸ்ட் ஐடியா. லெவரேஜ் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற கோல்டு, இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கோல்டு இருக்குன்னா அதை போய் நான் லோன் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். அந்த 7 லட்ச ரூபா வச்சு நான் வந்து அதை ஒர்க்கிங் கேபிட்டலை யூஸ் பண்ணி அதை நான் சாமர்த்தியமாக எப்படி இன்னும் அதிகமாக எனக்கு பாசிவ் இன்கமோ இல்லை ஆக்டிவ் இன்கம் வர்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுவேனே தவிர, அந்த 10 லட்ச ரூபா கோல்டை வித்துட்டு நான் போய் அந்த 10 லட்சம் வித்தா 10 லட்சம் கிடைக்கும், லோன் எடுத்து 7 லட்சம் தான் கிடைக்கும். நான் 7க்குள்ள தான் பிளான் பண்ணுவேன். 10 இருக்குங்கிறக்கா அதை வித்துட்டீங்கன்னா மறுபடியும் will not be able to buy the gold at the same price in a future period. ஆக்சுவலா இது புதுசா இருக்கு ப்ரோ. இப்போ சொல்லுங்க, இப்போ நான் எக்ஸாம்பிள் கேட்கறேன் ப்ரோ. என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கோல்டு இருக்கு ப்ரோ, நான் விற்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? அதை வச்சு லெவரேஜ் சொல்றதுனா என்னன்னா, லெவரேஜ்னா உங்க தங்கத்தையும் காப்பாத்திக்கிறீங்க, பணமும் கிடைச்சிருச்சு. அதுக்கு நீங்க கோல்டு லோன் போலாம். கோல்டு லோன் இஸ் சேஃபர் ஆப்ஷன். உங்களை நம்பி பணம் தர மாட்டாங்க, ஆனா உங்க கோல்டு நம்பி எல்லா பேங்க்லயும் பணம் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது செக்யூர்டு லோன். ஆக்சுவலி சப்போஸ் நான் ஒரு நெகட்டிவ் சினாரியோ சொல்றேன், உங்களால் அதை கட்டவே முடியலன்னா கூட உங்க தங்கம் வந்து அந்த லோன் அடைச்சிடும், உங்களை கடனாளி ஆகாம விட்டுரும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க கோல்டு லோன் எடுப்பீங்க, அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள அந்த கோல்டு லோனே அடைக்கிற அளவுக்கு பணம் வித் இன்ட்ரெஸ்ட் அடைக்கிற அளவுக்கு அந்த கோல்டு வளர்ந்துரும். ஆக்சுவலி டெக்னிக்கலி இட்ஸ் a safer bet.